ஹே பியூட்டிஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சிம்பிள் சிக்கன் சூப், அப்புறமா குயிக் சிக்கன் பிரியாணி வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு ஆனியன் கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், ஒரு 2லேருந்து 4 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி சிக்கன் எல்லாம் க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து நாங்கள் இன்றைக்கி சிக்கன் குழம்பு ரைஸ் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சரி, கொஞ்சம் சூப் செய்யலான்ட்டு செஞ்சேன். இப்போ குக்கரில் கொஞ்சமாக கீ சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சிக்கன் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம், சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இந்த மசாலாலேயே அப்படியே கொஞ்ச நேரம் சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சூப்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் உப்பு ஏதாவது தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு 4 விசில் வர வச்சோன்னா சூப்பரான சூப்பு ரெடி. லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன் சேர்த்துடுங்க. சூப் நல்லா தான் இருந்தது. அக்கா இதில் ஏலக்காய் போடாமல் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. லாஸ்ட்டாக லெமன் சேர்த்து. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி அரைச்சி செய்யணும். அதுக்கு வெந்தயம், தனியா, சீரகம், சோம்பு, ஒரு 4 to 5 கிளவுட்ஸு, பட்டை, ஏலக்காய், அப்புறமா கல்பாசி, ஸ்டார் எசன்ஸ். ஓகே, இது கூடவே நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம வீட்டில் இருந்த பெப்பர் எல்லாம் தூள் பண்ணி வச்சுட்டோம். அதனால் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இது எல்லாமே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். ஓகே, இது கூடவே கேஷ்யூ ஆட் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து பண்ணிக்கணும். திங்ஸ் எல்லாமே அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இது பவுடராக அரைச்சின்னு இருக்கிறோம். இப்போ அதே மாதிரி இதை பேஸ்ட். ஓகே, இப்போ பிரியாணி எப்படி செய்யறதுன்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதை வச்சு குக்கரில் தான் செய்ய போகிறோம் நம்ம இன்னைக்கு. ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். போன் பீசஸ் எல்லாம் எடுத்து சூப் வச்சிட்டேன்ல, அதனால ஆல்மோஸ்ட் எல்லாமே
ஃப்ளஷ் இருக்கிறதே தான் இருக்குது பீசஸ்ஸு, அதே தான் பிரியாணிக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இது வந்து நல்லா வதங்கி வந்தோடனே இந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒரு சின்ன ½ kg விட கம்மி தான் அரிசி. கிளாஸ் பார்க்குறேன், இந்த கிளாஸ் ஓகே. ராஸ்மெரி போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா இது கூடவே சிக்கன் ஆட் பண்ணி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் வேணும்னா மிளகாத்தூள், இல்லைன்னா பச்சை மிளகாவே போதும். ஃப்ளேவர் நல்லா இருக்குல்ல? ஓகே, இப்போ வந்து இது கூட சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். இப்போ இந்த பிரியாணி க்ரீன் கலரில் வருமோ? இல்லை, தலப்பாக்கட்டி பிரியாணி மாதிரி அந்த ஸ்டைல், திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைல். ஓகே. இப்போ இது கூட சால்ட், இது வந்து சிக்கன் தேவையான அந்த சால்ட் ஒன்றி ஆட் பண்ணுறப்போ, அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் போடுறோம்ல, அப்போ பார்த்துக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். இப்போது நம்ம நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிளாஸில் 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நம்ம 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் சேர்க்கலாம். சேம் தான். நான் என்னென்னா கொஞ்சம் நேரம் அரிசி ஊற வச்சுருக்கேன், கொஞ்சம் கம்மியாகவே வாட்டர் சேர்த்துக்கணும். 1.25 கிளாஸ். 1.25 கிளாஸ். இது வந்து நான் 2 டொமேட்டோஸ் எடுத்துருக்கேன், மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் கட் பண்ணி சேர்க்கலாம். அச்சு சேர்த்துக்கலாம், பட் நம்மளுக்கு ரொம்ப குழன்னு வேணாம். பிரியாணி வந்து ஒருத்தர் விருப்பப்படுவாங்க இல்லை, கொளிச்சு இருக்கணும். அப்படி வேணா அரிசி சேர்த்துக்கலாம், நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். காரம் பார்த்து இந்த ஸ்டேஜில் வேணும்னா காரப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பச்சை மிளகா ஆடட் என்ன பச்சை மிளகா, அதனால அந்த காரமே நம்மளுக்கு போதும். ஏன்னா நம்ம ரைஸ் கம்மியாக தான் ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து இது நல்லா கொச்சி வந்திருக்கு. சிக்கன் 3/4 பாகம் வெந்திருக்கு. ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சீரக சம்பா ரைஸில் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரைஸ் செய்யலான்ட்டு ஊற வச்சுட்டு இருந்தோம்ல, அதனால ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒயிட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்லான்னு இருந்தோம், ஆனால் கடைசியாக பிரியாணிக்கு மைல்டு சேஞ்ச் ஆகிறதுனால இப்போ ஆல்ரெடி இதில் தண்ணி விட்டுருக்கு, அதனால நான் தண்ணி வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இது 1 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட இன்னும் ஒரு ½ கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் சால்ட் எல்லாம் பார்த்துன்னு தேவை இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். சரி, கொஞ்சம் ஆட் பண்ணலாம், போதுமா? லைட்டாக கொஞ்சம் நேரம்.
லைக் காரம் கூட கரெக்டாக இருக்குது. கரெக்டாக அந்த எக்ஸாக்டாக. சுருக்கு நேரத்தில் காரம். எப்போவுமே பிரியாணி கொஞ்சம் காரமாக வைப்போம், தூக்கலாக இருக்கு. தூக்கலாக இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப ஓவராக இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வச்சு நெக்ஸ்ட் விசில் சிம்மில் வச்சு வர வைக்க போகிறேன். ஒரு விசில் நார்மல் ஓகே, இது ஃப்ளேமு. நெக்ஸ்ட் விசில் வந்து சிம்மில் வச்சு இன்னொரு விசில். ஓகே, நம்ம பிரியாணி ரெடி ஆகிட்டு பிறகு திருப்பி காட்டுறேன். அந்த விசில் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுருக்கோம். சிம்மில் இருந்து 1 விசில் வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணோம்னா பிரியாணி ரெடி ஆகிடும். நம்ம சிம்பிள் அண்ட் குயிக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பியூட்டிஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.